फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சமச்சீர் புக்ல இருக்கக்கூடிய மேக்ஸ் டாபிக் தான் பார்க்கறோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா 1.5 பயிற்சி. சோ அந்த பயிற்சி கணக்குகளுக்கு முன்னாடி முழு எண்கள் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க, டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள் அண்ட் அதோட பண்புகள் கொடுத்திருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ எண்கள்ல இந்த முழு எண்கள்ல இருந்து கண்டிப்பா கேள்வி கேட்டிருக்காங்க. சோ அத என்ன கேள்வி கேட்டிருக்காங்கங்கறதையும் நம்ம சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் முழு எண்கள்னா என்ன? ரெண்டு எண்கள் இருக்கு, இயல் எண்கள் முழு எண்கள். இதுதான் மெயினானது, இதை வச்சுதான் கொஸ்டின் வரும். சோ இயல் எண்ணுக்கும் முழு எண்ணுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஜீரோ மட்டும்தான் வித்தியாசம். அதாவது இயல் எண்கள் வந்து 1ல இருந்து ஆரம்பிச்சு இன்ஃபினிட்டிவ் நம்பர்ஸ், கடைசி முடிவு இல்லாம போய்கிட்டே இருக்கும். ஆனா முழு எண்கள் என்பது 0ல இருந்து ஆரம்பிக்கும். சோ அப்ப ஜீரோவும் சேர்ந்ததுனால இது ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அதை டபிள்யூன்னு சொல்றோம். இதே இது வந்து இயல் எண்களை நேச்சுரல் நம்பர்ஸ் என்னன்னு சொல்றோம். இதுதான் வித்தியாசம். முழு எண்களுக்கும் இயல் எண்களுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரே ஒரு ஜீரோ மட்டும்தான் வித்தியாசம். சரி, மிகச்சிறிய இயல் எண்களை மிகச்சிறியது எது? 1. அதே இது முழு எண்கள்ல மிகச்சிறியது 0. இது ரெண்டு ரொம்ப முக்கியம், கேட்கலாம். அடுத்து இந்த ஒவ்வொரு எண்ணுக்குமே தொடரி அண்ட் முன்னி அப்படிங்கிறது இருக்கு. தொடரினா என்ன? நெக்ஸ்ட் நம்பர். முன்னினா முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர். இப்போ இயல் எண்களை பொறுத்த அளவுக்கு 1க்கு முன்னாடி இருக்க நம்பர் கிடையாது, முன்னி கிடையாது. அதே மாதிரி முழு எண்கள் 0க்கு முன்னி கிடையாது. மற்ற எல்லாத்துக்குமே தொடரி முன்னி எல்லாமே இருக்கு. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எண்கள்ங்கிறது முடிவற்றவை, இன்ஃபினிட்டிவ். எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னே நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. ஓகே, அதான் முடிவற்றவை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பண்புகள் பார்க்குறோம். இதுதான் ரொம்ப முக்கியம், கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 பண்பு இருக்கு, கூட்டல் மற்றும் பெருக்கலோட பரிமாற்று பண்பு. சோ ஒரே கூட்டலை வந்து நம்ம வேற விதமா மாத்தி போட்டு கூட்டினாலுமே சேம் ஆன்சர் தான் வரும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்க 2 நம்பர், இந்த 2 நம்பர்ல 43 ஃபர்ஸ்ட் போட்டு ரெண்டாவது 57 போட்டு ஆட் பண்ணாலும் ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதே ஆன்சர் தான் 57 முன்னாடி போட்டு 43 பின்னாடி போட்டாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். சோ இந்த நம்பர் மாறதுனால இங்க இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து மாறாது. அப்ப கூட்டல்ல பரிமாற்றம் செஞ்சாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். அதுதான் கூட்டல் பரிமாற்று பண்பு. இன்னொன்று வந்து பெருக்கல். இதே மாதிரி தான், சேம் தான். நம்பர் எடுத்துக்கோ, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். முதல் இருக்க நம்பரை ரெண்டாவது இருக்க நம்பர் முதலையும் போட்டு மாத்தி நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். அப்ப இது ரெண்டுமே என்னது? கூட்டல் மற்றும் பெருக்கலோட பரிமாற்று பண்பு. ஓகே, இது கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. இந்த பண்பு வந்து நிறைவு செய்யாது. ஏன்னா 7 - 3யும் 3 - 7 ஒன்னா கிடையாது. இது பாசிட்டிவ் நம்பரா வரும், இங்க நெகட்டிவ் நம்பரா வரும். அப்ப இஸ் நாட் ஈக்குவல் டு. அதே தான் டிவிஷனுக்கு பொருந்தாது. அப்ப கேட்கலாம், கூட்டல் பரிமாற்று பண்பு மற்றும் பெருக்கல் பரிமாற்று பண்பு எந்த வகைக்கு வந்து பொருந்தாது அப்படின்னா கழித்தல் மற்றும் வகுத்தலுக்கு பொருந்தாது. அதே இதுல சேர்ப்பு பண்பு பார்க்க போறோம். பெருக்கல் இது வந்து பரிமாற்று, இடத்த மாத்திரம். இது வந்து சேர்க்கிறது. சேர்ப்பு பண்புனா என்ன? இப்போ 3 நம்பர்ஸ் இருக்கு, 3 நம்பர்ஸையுமே ஆட் பண்றோம். ஆனா பிராக்கெட் போடுறோம். ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கு பிராக்கெட் போடுறோம், அடுத்ததுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் இருக்க 2 நம்பருக்கு பிராக்கெட் போடுறோம். பட் நடுவில் இருக்க சிம்பிள்லாம் சேம் தான் அப்படின்னாலும் இங்க ஆன்சர் சேமா தான் வரும். அடிஷன் அண்ட் மல்டிபிகேஷனுக்கு அதுதான் 12 × 15 × 7, அதாவது 15யும் 7யும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் 12 பெருக்கினாலும் சேம் ஆன்சர் தான். 12 15 பெருக்கிட்டு அதுக்கப்புறம் 7 பெருக்கினாலும் சேம் ஆன்சர் தான். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கல்ல மட்டும்தான் இங்கேயும் சேர்ப்பு பண்பு ஒர்க் ஆகுது. இதே இது எதுக்கு வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா கழித்தல் மற்றும் வகுத்தலுக்கு. இதே கழித்தல பிராக்கெட் மாத்தி போட்டோம் அப்படின்னா வராது. ஓகே, சோ அதனால இந்த மேல இருக்க 2 பண்புகளுமே கழித்தல் மற்றும் வகுத்தலுக்கு நிறைவு செய்யாது அப்படிங்கறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இப்ப வந்து இன்னொரு பண்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கூட்டல் மற்றும் கழித்தல் மீதான பெருக்கலின் பண்பு. அதாவது கூட்டலோட பெருக்கலை சேர்க்கிறது இல்ல கழித்தலோட பெருக்கலை சேர்க்கிறது, அப்படி இருந்தா என்ன மாதிரி பண்பு அப்படின்னு பார்ப்போம். இப்ப இங்க பாருங்க, இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறது எல்லாமே மல்டிபிகேஷன், நடுவுல வந்து அடிஷன் கொடுத்துருக்காங்க. இப்ப இதே நம்ம எப்படி எழுதலாம்னா, இப்ப இங்க ரெண்டுலயுமே 13 காமனா இருக்குல்ல, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 13 வெளியே கொண்டு வந்துட்டு இன்ட்டு போட்டுட்டு உள்ள இருக்க 2 நம்பர் 72யும் 28 நடுவுல என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. ஓகேவா? பிளஸ்ன்னு போடலாம். இதுதான் பெருக்கலின் பண்பு. அதாவது இது நம்ம என்ன பிரிச்சுக்குவோம்? 72 13 பெருக்கணும், அதுக்கப்புறம் பிளஸ் போட்டு 28 13 பெருக்கணும். அப்ப இதுக்கும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். இதே இது வந்து இந்த பாருங்க, இங்க இந்த இதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, இப்ப 37 × 102 இருக்குன்னா இந்த 102 நான் 100 + 2 பிரிக்கலாமா? சோ அப்ப 37 × 100 + 2 இதை நம்ம எப்படி எழுதலாம்? 37 × 100 + 37 × 2 அப்படின்னு பிரிக்கலாமா? சோ அப்ப சேம் ஆன்சர் தான் வரும். இதே இதை வந்து இங்க 98 இருக்குன்னா 100 - 2 போடலாமா? இங்க -2 போடும்போது 37 × 100 - 37 × 2. ஓகேவா? சோ இதுக்கும் சேம் ஆன்சர் தான் வரும். ஓகே, அப்ப
கூட்டல் மற்றும் கழித்தல் மீதான பெருக்கல் பண்புகள்ல இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. எது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வர்றப்போ இப்ப 10 + 10 × 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். 10 + 10 × 5 அப்படின்னு வர்றப்போ இந்த இடத்துல நம்ம 10ஐயும் கூட்டிட்டு அதுக்கப்புறமா இன்ட்டு போட்டு 10ஐயும் 5ஐயும் கூட்டுனா சேம் ஆன்சர் வராது. ஸோ அப்ப இங்க அதாவது உள்ள இருக்கிற இடத்துல மல்டிபிகேஷன் கொடுத்துட்டு வெளியே பிளஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரிக்க முடியாது. எப்படி வரணும்னா இந்த மாதிரி இருந்துச்சு 10 + 5ன்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் 10 × 10 + 10 × 5ன்னு பிரிக்கலாம். ஆனா இந்த சிம்பிள் மாறும்போது சேம் ஆன்சர் வராது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேட்கலாம் இந்த பண்பு வந்து இதுல வந்து பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ல கொடுத்தாங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது கூட்டல் மற்றும் பெருக்கலின் சமணி. கூட்டல் சமணிங்கிறது 0, அதாவது 0வோட எந்த நம்பரை கூட்டினாலும் சேம் நம்பர் தான் வரும். அந்த நம்பர் வந்து சேஞ்ச் ஆகாது. அதனாலதான் கூட்டல் சமணிங்கிறது 0. இப்ப நீங்க எடுத்துக்கோங்க 64 எடுத்துக்கோங்க, அதோட 0 கூட்டணும் அது 64. அந்த நம்பர் வந்து சேஞ்சே ஆகாது இந்த 0வை கூட்டுறதுனால. அதனால நம்ம என்ன பண்றோம் கூட்டல் சமணிங்கிறத 0ன்னு எடுத்துக்கிறோம். அதே இது பெருக்கல் சமணி 1. இப்ப நீங்க 1ஓட எந்த நம்பரை பெருக்கினாலும் அந்த நம்பர் சேஞ்ச் ஆகாது, சேம் நம்பர் தான் வரும். ஓகேவா? ஸோ அந்த நம்பர்ல சேஞ்சஸ் ஏற்படுத்தல அப்படின்னா அது சமணி. அப்ப பெருக்கல் சமணி என்பது 1. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்ட் क्वेश्चनா கூட கேட்கலாம். அடுத்து எந்த ஒரு எண்ணையும் 0வால் பெருக்க 0 கிடைக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த நம்பரா இருக்கட்டும் அது 0வால மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 0 தான் கிடைக்கும். அதே மாதிரி 0வை வகுப்பது வரையறுக்கப்படும். அதாவது எந்த நம்பரும் டிவைடட் பை 0ன்னு நம்ம போட முடியாது, அது இன்ஃபினிட்டி, அதை வரையறுக்க முடியாது. அதே இது 0 டிவைடட் பை 2, அதாவது 0வை எந்த நம்பரால வகுத்தாலும் 0 தான் கிடைக்கும். ஆனா எந்த ஒரு நம்பரையும் 0வால வகுக்கிறோம், டிவிஷன்ல 0 வந்துச்சு அப்படின்னா டினாமினேட்டர்ல 0 வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டிவ், வரையறுக்கப்படவில்லை. இந்த கொஸ்டின் ஒரு தடவை கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதே இதுல வந்து நிறைய கூற்றுகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல நம்ம முக்கிய கூற்றுகள் பார்க்கலாம். என்னன்னா இந்த இயல் எண் முழு எண் பார்த்தோம், அதாவது நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இயல் எண்ணை கூட்டும் போது இயல் எண் தான் கிடைக்கும், பெருக்கும் போது இயல் எண் தான் கிடைக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இயல் எண்ணை கூட்டினாலும் பெருக்கினாலும் இயல் எண் தான் கிடைக்கும், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் தான் கிடைக்கும். ஆனா முழு எண்ணுக்கு அப்படி முழு எண்ணுக்கும் பாருங்க அதே தான் கொடுத்துருக்காங்க, அடிஷன் மற்றும் டிவிஷன். ஓகேவா? சரி, மல்டிபிகேஷன், அடிஷன் மற்றும் மல்டிபிகேஷன் முழு எண்ணுக்கும் சேம் முழு எண்கள் தான் கிடைக்கும். இயல் எண்ணை அடிஷன் மல்டிபிகேஷன் பண்ணோம்னா இயல் எண் கிடைக்குது, முழு எண்ணையும் கூட்டல் பெருக்கல் பண்ணும்போது முழு எண் தான் கிடைக்குது. ஆனா இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது முழு எண்ணையும் இயல் எண்ணையும் கூட்டணும்னா இது மட்டும் தான் நமக்கு டிஃபர் ஆகும். கூட்டணும்னா இயல் எண் தான் கிடைக்கும், பெருக்கணும்னா முழு எண் கிடைக்கும். ஓகேவா? ஸோ பெருக்கும் போது முழு எண் கிடைக்குது, கூட்டும் போது இயல் எண் கிடைக்குது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 கண்டிஷனும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேபி கேட்கலாம் எக்ஸாம்ல. அடுத்து பார்த்தோம்னா நம்ம பன்னாட்டு முறையில நம்பர்ஸ் எழுதுறோம் இல்லையா, அதுல மில்லியன் பில்லியனுக்கு அப்புறம் என்ன வரும் நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். 1, அதாவது இது எப்படி வாசிக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து 727 ஒன்றுகள், 105 1000 அப்படி அந்த மாதிரி வாசிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் 1, அடுத்த 3 1000த்துல வரும், அடுத்த 3 மில்லியன்னு சொல்றோம், அடுத்து பில்லியன், அதுக்கடுத்த 3 ட்ரில்லியன்னு சொல்றோம், அதுக்கடுத்த 3 வந்து குவாட்ரில்லியன், அடுத்து குயின் டில்லியன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி பில்லியன் வரைக்கும் நமக்கு தெரியும். அடுத்த 3 வந்து ட்ரில்லியன்ல சொல்லணும், அடுத்து குவாட்ரில்லியன்ல சொல்லணும், அடுத்து குயின் டில்லியன்ல சொல்லணும். இவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து எக்ஸசைஸ்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்ம எங்க போறோம் அப்படின்னா பயிற்சி கணக்குகள் பார்க்கலாம். ஸோ பயிற்சி கணக்குகள் பார்த்தோம்னா அந்த 1.5 பயிற்சி கணக்குகள் முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னொரு பயிற்சி 1.6 பயிற்சி கணக்கும் இருக்கு. அது வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம், ஏன்னா லென்த்தியா போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க, மிகச்சிறிய இயல் எண்ணிற்கும் மிகச்சிறிய முழு எண்ணிற்கும் இடையே உள்ள வித்தியாசம். மிகச்சிறிய இயல் எண்ணா 1. ஓகேவா? ஸோ மிக சிறிய முழு எண் அப்படின்னா 0. அப்ப 1 மைனஸ் 0 என்ன வரும்? 1. ஸோ ஆன்சர் இதுக்கு 1. அவ்வளவுதான். அடுத்து 17ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 37 × 17க்கு ஈக்குவலா இருக்கும். ஏற்கனவே பார்த்தோம், இந்த நம்பரை இங்கிட்டு மாத்தி போட்டாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ ஆன்சர் 34. ஒரு எண்ணோட டேஸை கூட்டும் போது அந்த எண் மாறாமல் இருக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா கூட்டல் சமணி. கூட்டல் சமணி என்பது என்னது? 0. 0வோட எந்த நம்பரும் ஆட் பண்ணாலும் அந்த நம்பர் சேஞ்ச் ஆகாது. அதே இது டேஸால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை. இப்பதான் 0வால டிவைட் பண்ணணும், எந்த நம்பரையும் 0வால டிவைட் பண்ணோம் அப்படிங்கிறது தான்
இன்ஃபினிட்டி கிடைக்கும், வரையறுக்க முடியாது. ஒரு எண்ணை டேஸால் பெருக்கும் போது அந்த எண் மாறாமல் இருக்கும். பெருக்கல் சமணி 1 ஆன்சர் இதுக்கு. அடுத்து சரியா தவறா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, முழு எண்களின் பெருக்கல் சமணி 0ன்னு சொல்லியிருக்காங்க. முழு எண்களின் பெருக்கல் சமணி நார்மலாவே பெருக்கல் சமணி என்பது 1 தான் இருக்கும், 0 வராது. 0 × 0னாலும் 0 தான் கிடைக்கும். முழு எண்களோட எந்த இதை 0ஆல மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, முழு எண்களின் பெருக்கல் சமணி கேட்டிருக்காங்க. பெருக்கல் சமணி என்பது எப்பயுமே 1 தான் இருக்கும். அப்ப இது ஃபால்ஸ். இரு முழு எண்களின் கூடுதல் அதன் பெருக்கு தொகையை விட குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லா நம்பருக்குமே இந்த குறைவாக தான் இருக்கும். ஆனால் ஒரு நம்பரை தவிர, அது என்னன்னா 0. ஏன்னா இது முழு எண்கள்னா 0வையும் 1ஐயும் எடுத்துக்கிறோம்னு வைங்களேன். இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 1 கிடைக்குது. இல்லை 5ன்னு கூட எடுத்துக்கலாம், ரெண்டுமே முழு எண்கள் தான். ஸோ இப்போ 5 கிடைக்குதா கூட்டும் போது, ஆனால் பெருக்கும்போது என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது. அப்போ பெருக்கு தொகையை விட கூடுதல் குறைவா இருக்கா, இல்ல. இந்த ஒரு நம்பருக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அப்போ இது ஃபால்ஸ். அது எல்லா நம்பருக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ நீங்க வேற நம்பர் எடுத்தா 1 + 5னா 5 1 + 5ங்கிறது 6ன்னு வரும், 1 + 5ங்கிறது 5, அதுக்குமே வரல. ஸோ அப்படி ஒரு சில நம்பருக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அடுத்து, இரு முழு எண்களின் கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகியவை சேர்ப்பு பண்பு உடையவை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சேர்ப்பு பண்பு பரிமாற்று பண்பு ரெண்டுமே கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் வரும். எதுக்கு வராது, கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் தான் வராது. அப்ப ரெண்டுமே ட்ரூ. 3rd ட்ரூ 4th ட்ரூ. ஏன்னா இது பரிமாற்று பண்பு கொடுத்துருக்காங்க, அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகும். முழு எண்களின் கூட்டலின் மீதான பெருக்கல் பங்கீட்டு பண்புடையது. முழு எண்களின் கூட்டலுக்கும் பெருக்கல் பங்கீட்டு பண்பு இருக்கு, கழித்தலுக்கும் பெருக்கல் பங்கீட்டு பண்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இதுவும் ட்ரூ தான். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க ரெண்டும் ஃபால்ஸ், அடுத்து இருக்க 3மே ட்ரூ. அடுத்து பாருங்க, வினாக்களில் என்ன பண்பு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 75 + 34 அதை பிளஸ் அப்படியே மாத்தி போட்டுருங்க, நம்பர்ஸை மாத்தி போட்டிருக்காங்க. அப்படின்னா இங்க கூட்டல் பரிமாற்று பண்பு. ஓகேவா? ஸோ பரிமாற்று பண்பு இங்க இருக்கு. அடுத்ததுல பாத்தீங்கன்னா பிராக்கெட் மாத்திருக்காங்க, இது பெருக்கல் சேர்ப்பு பண்பு. ஓகேவா? அடுத்து 50 + 0 50 + 0ங்கிறது 50. இங்க என்ன இருக்கு, 0 என்பது கூட்டல் சமணி, இது 1 என்பது பெருக்கல் சமணி. அடுத்தது பாருங்க, 50 × 42 = 50 நம்ம என்ன பண்றோம், அதாவது 50 × 42 42 40 + 2ன்னு பிரிச்சு இது ரெண்டையும் பெருக்கி கூட்டியிருக்காங்க. ஸோ இது என்னது அப்படின்னா பங்கீட்டு பண்பு. ஓகேவா? ஸோ கூட்டலின் மீதான பெருக்களோட பங்கீட்டு பண்புன்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் அதோட பண்புகள். அடுத்து முழு எண்களின் பண்புகளை பயன்படுத்தி சுருக்க சொல்லியிருக்காங்க. முழு எண்களின் பண்புகள் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, 102 50 × 100 + 2ன்னு சொல்லி பிரிக்கணும். 50 100ஐயும் பெருக்கணும்னா 5000 வரும். அடுத்து 50 2ஐயும் பெருக்கணும்னா 100 வரும். ஸோ 5100 அப்படிங்கிறதான் இதுக்குரிய ஆன்சர். ஓகே? ஸோ இதெல்லாம் அந்த பண்புகளை பயன்படுத்தி பண்ண சொல்லுங்க. இல்லைன்னா நம்ம டைரக்டாவே ஆட் பண்ணிட்டு போயிடலாம். பட் அந்த பண்புகள்ங்கிறப்போ அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும். இங்க பாத்தீங்கன்னா இதுல எப்படி பண்புகள் பண்ணா 500 காமனா எடுத்துட்டு என்ன பண்ணணும், 689 - 89 இதை கழிச்சோம்னா 600 கிடைக்கும் × 500. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது, 3 lakh கிடைக்குதா? ஸோ ஆன்சர் இதுதான். அடுத்த கொஸ்டினுக்கு பாருங்க, எல்லாமே மல்டிபிகேஷன் தான். ஒன்று நம்ம 4ஐயும் 132ஐயும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறமா 25 மல்டிப்ளை பண்ணலாம். இல்லைன்னா 132ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணி 4ஐ மல்டிப்ளை பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த பண்பை பயன்படுத்தி செய்யறது. அடுத்தது அப்படிதான் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிராக்கெட் போட்டு எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து புறவய வினாக்கள், இதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கொஸ்டின் நமக்கு இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, நான் அது என்னங்கிறதையும் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எனிதிங் × 0 என்ன வரும், 0 தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய நம்பர் வேணாலும் கொடுக்கட்டும், ஆனா அதை மல்டிப்ளை பண்ணும்போது 0வால மல்டிப்ளை பண்ண சொன்னாங்கன்னா ஆன்சர் 0 தான். இங்க ஸோ அடுத்து பார்த்தோம்னா 59 / எந்த நம்பரையும் 1ஆல வகுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 1ஆல வகுத்தோம் அப்படின்னா சேம் நம்பர் தான் கிடைக்கும். இது 0 கொடுத்துருந்தாங்கன்னு வைங்க, 59 / 0னா இன்ஃபினிட்டி, வரையறுக்கப்படவில்லை. நமக்கு ஆன்சர்ல வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதை நம்ம டிக் பண்ணணும். இது 59 / 0க்கு. பட் இங்க எந்த நம்பரையும் 1ஆல டிவைட் பண்ணோம்னா அதே நம்பர் தான் கிடைக்கும், 59. அடுத்து, ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண்
மற்றும் அதனுடைய தொடரின் பெருக்கு தொகை எப்போதும் இரட்டை எண்ணா தான் இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. எப்பயுமே வந்து அது ஈவன் நம்பரா தான் இருக்கும். எப்படின்னா பூஜ்ஜியமற்ற முழு எண், அப்ப பூஜ்ஜியம் வராது, மற்ற எல்லா நம்பருமே முழு எண் தான். 1ன்னு எடுத்துக்கிறோம். அதனுடைய தொடரினா என்ன, அடுத்த நம்பர் 2. இந்த ரெண்டையும் பெருக்கு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன வருது, 2 தான் வருது. அப்ப 2ங்கிறது என்னது, ஈவன் நம்பர். இப்ப வேற நம்பர் 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். 3க்கு அடுத்த நம்பர் வந்து 4. ஸோ 4னா 4 × 3 வந்து 12. ஸோ எல்லா நம்பருமே உங்களுக்கு என்னவா கிடைக்கும், இங்கே இரட்டை எண்ணா தான் கிடைக்கும். ஸோ ஆன்சர் இதுக்கு இரட்டை எண். முன்னி இல்லாத முழு எண் எது? முழு எண்ல எதுக்கு முன்னி இல்லை அப்படின்னா 0. ஏன்னா அதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர். அடுத்து பின்வரும் கோவைகளில் எது பூஜ்ஜியம் இல்லை? இப்ப இது கொடுத்துருக்காங்க, இது சிம்பிளிஃபை பண்ணும்போது 0 வராதது எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஏன்னா எந்த நம்பரும் டிவைடட் பை 0 போட்டோம்னா அது வரையறுக்கப்படவில்லை. அப்ப இந்த இடத்துல கன்ஃபார்மா 0 வராது. இதுக்கு பாருங்க 0 வரும், இதுக்கும் 0 வரும், இதுக்கும் 0 வரும், இதுக்கு மட்டும்தான் வராது. அடுத்து இதுல எது உண்மை அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, இங்க இருக்க பிராக்கெட்டை தூக்கி இங்க போட்டிருக்காங்க. ஸோ அது கூட்டல் பண்பு வருது. அடுத்து இங்க இருக்க பிராக்கெட்டை தூக்கி இங்க போட்டிருக்காங்க, நடுவில் எல்லாமே மல்டிபிகேஷன் தான் வருது. அப்ப இதுவும் சரி. கடைசியா பாருங்களேன், இன்ட்டு இந்த பக்கம் பிளஸ் கொடுத்துருக்காங்க, அப்படிதான் வரணும். அப்படி கொடுத்தோம்னா இதை இதால மல்டிப்ளை பண்ணணும், பிளஸ் போட்டு இதை இதால மல்டிப்ளை பண்ணி போடணும். அப்ப இது எல்லாமே கரெக்ட், இது ஒண்ணுதான் தப்பு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நடுவுல பிளஸ் வருது, இங்க இன்ட்டு வருது. வரும்போது என்ன வரணும், அப்ப 3439ங்கிறது வந்து இதோடய மல்டிப்ளை பண்ணணும், இதோடய மல்டிப்ளை பண்ணணும். பட் என்ன சொல்லியிருக்காங்க, வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் தப்பு, 3வது ஆப்ஷன் தான் தவறு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி கணக்கில் உள்ள கணக்குகள் எல்லாமே பார்த்தாச்சு. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முழு எண்கள் கண்டிப்பாக இந்த டாப்பிக்ல இருந்து நமக்கு கண்டிப்பாக கொஸ்டின் வரலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக பயிற்சி கணக்குகள் போயிருக்காங்க. ஸோ திறனறி பயிற்சி கணக்கு பசில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்தும் நிறைய கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த மேற்சிந்தனை கணக்குகள் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ இது முடிச்சிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதோட வந்து இந்த சாப்டர் எண்கள் அப்படிங்கிற சாப்டரை வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்காக கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறத சொல்லுங்க. உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் வச்சு தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான ஆர்வம் வந்து எங்களுக்கு வரும். ஸோ அதனால உங்களுடைய கமெண்ட் என்னவோ அதை நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.